தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார்கள் குவிந்திருக்கின்றன. தனியார் மருத்துவக் கல்லூரியில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார்கள் குவிந்திருக்கிறது. தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவின் அடிப்படையில் 4 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். இந்நிலையில் தற்போது கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார்கள் குவிந்திருக்கிறது. பல்வேறு தனியார் கல்லூரிகளில் 5 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார்கள் வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. கூடுதல் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவு அடிப்படையில் 4 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு மட்டும் படிப்பிற்கான கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். பல்வேறு தனியார் கல்லூரிகளில் 5 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக முதல்வர் தனிப்பிரிவில் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. தனியார் மருத்துவக் கல்லூரியில் கட்டணம் வசூலிக்க குறித்து ஒரு ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசு நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணத்தை தனியார் கல்லூரிகளில் வசூலிக்கும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விடுதி கட்டணம், போக்குவரத்து கட்டணம், உணவு கட்டணம் ஆகியவற்றை இணையதளத்தில் முறையாக சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் வெளியிட வேண்டும் எனவும் மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்குநர் எச்சரிக்கை விடுத்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மாணவர்கள் பல்வேறு விவகாரங்களில் நெருக்கடிகளாகப்படுகிறார்கள். ஒரு கல்லூரியில் சேர வேண்டும் என்றால் கல்வி கட்டணம் மட்டும் இல்லாமல் அனைத்து கட்டணம் வந்த அடிப்படையில் இந்த சுற்றறிக்கை விடப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார்கள் குவிந்திருக்கின்றன. தனியார் மருத்துவக் கல்லூரியில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார்கள் குவிந்திருக்கிறது. தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவின் அடிப்படையில் 4 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு மட்டுமே கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். இந்நிலையில் தற்போது கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார்கள் குவிந்திருக்கிறது. பல்வேறு தனியார் கல்லூரிகளில் 5 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார்கள் வந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. கூடுதல் கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு புகார்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவு அடிப்படையில் 4 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு மட்டும் படிப்பிற்கான கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும். பல்வேறு தனியார் கல்லூரிகளில் 5 ஆண்டுகள் 6 மாதத்திற்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதாக முதல்வர் தனிப்பிரிவில் குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. தனியார் மருத்துவக் கல்லூரியில் கட்டணம் வசூலிக்க குறித்து ஒரு ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசு நிர்ணயித்த கட்டணத்தை காட்டிலும் கூடுதல் கட்டணத்தை தனியார் கல்லூரிகளில் வசூலிக்கும் பட்சத்தில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விடுதி கட்டணம், போக்குவரத்து கட்டணம், உணவு கட்டணம் ஆகியவற்றை இணையதளத்தில் முறையாக சம்பந்தப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் வெளியிட வேண்டும் எனவும் மருத்துவ கல்வி ஆராய்ச்சி இயக்குநர் எச்சரிக்கை விடுத்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மாணவர்கள் பல்வேறு விவகாரங்களில் நெருக்கடிகளாகப்படுகிறார்கள். ஒரு கல்லூரியில் சேர வேண்டும் என்றால் கல்வி கட்டணம் மட்டும் இல்லாமல் அனைத்து கட்டணம் வந்த அடிப்படையில் இந்த சுற்றறிக்கை விடப்பட்டிருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.